நமக்கு வந்து இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இன்வெர்டர் வந்து ஆஃப் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. ஓவர் கரண்ட்டு கிரவுண்ட் ஃபால்ட்டுன்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக நம்ம எல்லா எஸ்எம்பியும் வந்து ஆஃப் பண்ணிட்டு ஒவ்வொரு எஸ்எம்பியும் ஆன் பண்ணும்போது எந்த எஸ்எம்பியில் நமக்கு ஃபால்ட்டுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஒரு எஸ்எம்பியில் வந்து ஃபால்ட்டுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அந்த எஸ்எம்பியில் வந்து எத்தனாவது ஸ்ட்ரிங்கு ஃபால்ட்டுங்கிறத நம்ம வோல்டேஜை வச்சு செக் பண்ணோம். செக் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஃபால்ட் ஆயிருக்கு, கிரவுண்ட் ஆகுது. ஸோ அது வந்து ஸ்ட்ரிங் 3ன்னு சொல்கிறோம். சொல்லும்போது அந்த அந்த ஸ்ட்ரிங்கோட வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணும்போது நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து வரல, பாசிட்டிவ் டு கிரவுண்டு வேல்யூஸும் குறையல. ஸோ அந்த ஸ்ட்ரிங்கு தான் ஃபால்ட்டுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டு மல்டிமீட்டரை வச்சுட்டு நம்ம ஃபியூஸ் வந்து கண்டினியூட்டி செக் பண்ணால் ஃபியூஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ அப்புறம் நம்ம MC4 கனெக்டர் செக் பண்ணும்போது MC4 எந்த ஒரு மெல்ட்டும் இல்லை. ஸோ நல்லா தான் இருக்குது. அப்போ கேபிளில் தான் ஃபால்ட்டு. கேபிளை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து கேபிள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம கேபிள் ஓஸு ப்ளஸ் கேபிள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். MC4 கனெக்டர் அடித்து நம்ம வந்து கேபிள் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரிங் கேபிள் தான் ஃபால்ட்டு நம்மளது. ஸோ அதனால் ஸ்ட்ரிங் கேபிள் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஓஸ் ஒன்று போடுவோம். ஏன்னா ஓஸ் வந்து நமக்கு வந்து கேபிள் திரும்ப வந்து தண்ணி பட்டாவோ வேற ஏதாவது டேமேஜ் ஆகாத இருக்கிறதுக்காக, கிளி கடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த பிளாக் கலர் ஓஸ் போடுவோம். இதோட திக்னஸ் வந்து 50 mm. நம்ம ஸ்ட்ரிங் வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஃபால்ட்டுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இப்போ நம்ம கேபிள் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்.